அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் இப்போதே உங்களுக்கு போன் கால் செய்ய 10 முறை இதை எழுதுங்கள் போதும். என்ன எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த மந்திர சொற்களை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாதுங்க. மொழிபெயர்க்க கூடாது. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கு எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நாம் விரும்பும் நபர் உடனடியாக நம்மை தொடர்பு கொள்வார். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக எழுதும் பொழுது இன்னமும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போவதை போல லைன் பை லைன் கரெக்டா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக நீங்க விரும்பும் நபர் உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. குறைந்தபட்சமாக வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அல்லது சோஷியல் மீடியாஸ்லயாவது உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு 3 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெண்களாக இருந்தால் தீட்டு நேரத்துல கூட இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சோ ரிசல்ட் கிடைச்சிட்டா நீங்க 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அப்படியே நீங்க இந்த மெத்தடை டிராப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரங்கள் மற்றும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்விட்ச் வேர்டை 10 முறை நீங்க எழுதணும். சோ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கசங்கி போன அல்லது கிழிந்து போன நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நீட்டா இருக்கக்கூடிய பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கோடு போடாத அன்ரோல்டு நோட் புக் பேப்பரை நீங்க பயன்படுத்துங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க கோடு போட்ட நோட் புக் அல்லது பேப்பர்ல கூட எழுதலாம். ஆல்ரெடி நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு ஏதாவது நோட் புக் பயன்படுத்துறீங்கன்னா அதை கூட இதற்கு நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக எழுதுறதுக்கு கிரீன் கலர் பென் மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணணும். பச்சை நிறத்துல மட்டும் தான் நம்ம எழுதணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் கிரீன் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். ஒரு நாளைக்கு 10 முறை நீங்க எழுதினாலே போதும். 1 2 3ன்னு நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். முடிந்தவரை ஒரு தனி ரூம்ல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அல்லது நீங்க எழுதும் பொழுது உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். நீங்க எழுதும் பொழுது உங்களை யாராவது பார்த்துக்கிட்டு
உங்ககிட்ட இருந்தாங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறும். அதனால தாங்க கொஞ்சம் தனிமையான இடமாக இருந்தால் அது ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார சந்தோஷமா நீங்க நினைச்சுக்கிட்டே எழுதணும். அந்த நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜஸ் வந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட இந்த வார்த்தையை நீங்க எழுதணும். ஒரு செகண்ட் கூட கவனம் சிதறக்கூடாதுங்க. எந்த அளவிற்கு நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா எழுதுறீங்களோ உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுதாங்க முக்கியமான சீக்ரெட். அதனால நீங்க எழுதுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து போன் கால் வந்தா நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க. ரைட் நவ் அட் பிரசன்ட் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வந்துருச்சு. சோ அந்த மகிழ்ச்சியான உணர்வோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். நம்ம டிஸ்பிளேல கூட அந்த ஸ்விட்ச் வேர்ட் தெரியுது பாருங்க. ஆகாஷா ஓபன் டேப் டிவைன் டச் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் சடன்லி ஸ்பீட் சம்ஹவ் நவ். பவர்ஃபுல்லான சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ல எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் எழுதணும். உதாரணத்திற்கு உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷா ஓபன் டேப் டிவைன் டச் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி சடன்லி ஸ்பீட் somehow now. 10 முறை இதை நீங்க எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்ல கூட நீங்க எழுதலாம். அதே போல நேம் எழுதுறதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேமை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை யூஸ் பண்ணுங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்கேஸ் நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க எழுதுங்க. 10 டைம்ஸ் நீங்க எழுதி முடிச்சதற்கு பிறகு அந்த பேப்பர் அல்லது நோட் புக்கை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. வேற யாரும் அதை எடுத்து பார்க்க கூடாதுங்க. சோ சேஃப்டியா நீங்க வைக்கணும். 3 நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பர்ஸை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதினாலும் அந்த பேப்பரை நீங்க கிழிச்சு எரிக்கலாம். எரிப்பதாக இருந்தால் 3 டேஸ்க்கு பிறகுதாங்க நீங்க எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டா அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வரும் அல்லது ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இப்படி ஒரு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணதை ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அவங்க உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ண கூடாதுங்க. கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க சேர்க்க வேண்டாம். அட் பிரசன்ட் நீங்க ஒரு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணல அல்லது ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.